வணக்கம் நேயர்களே. குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 இதை பற்றி நம்ம ஜோதிட கலாநிதி திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்களிடம் சிறிய கலந்துரையாடல். வணக்கம் சார். வணக்கம். அதாவது ஆரம்பிக்கும் போதே வெல்கம் டு த பார்ட்டி அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும் சிம்மத்தை. ஓ சரி சரி. பார்ட்டினா எது சார்? இதுவா? அதை சொல்ல அவங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள், ஓகே, மல்டிபிள் பாயிண்ட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். இன்னைக்கு நீங்க எந்த சிம்மராசிக்காரர்களை போய் கேளுங்க, இன்ஸ்டாம்ல இருந்து எஃபில இருந்து யூடியூப்ல இருந்து அவங்கள கழுவி ஊத்தாதவங்க நிலையை இருக்க முடியாது. எல்லாரும் அவங்கள பத்தி தான் பேசுறாங்க. ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சிம்மராசியில தான் ஃபாலோவர்ஸ் அதிகம். மகரம் அண்ட் சிம்மம்ல ஃபாலோவர்ஸ் ரொம்ப அதிகம். இப்ப சிம்மராசியை பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை பாயிண்ட் சொல்றேன், அவங்க அதெல்லாம் தப்பிச்சு மேல வந்துடும். சிம்மராசி வந்து 5000 அடி கீழே போட்டீங்கன்னா 50000 அடி மேல வரும். இது பிரஷர் மாதிரி இல்ல சார். அவங்க உண்மையான ராஜா. பிடரையோட ஒரு சிங்கம் நடக்கும்போது அது கவலையெல்லாம் படாது. இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுரும், உள்ளுக்குள்ள வச்சுக்கும், ஹார்ட்டில் வச்சுக்கும், ஆனா அதை வெளியில காமிக்காது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஹப்பான ஐசியூல ஆக்சிஜன் கொடுத்த ஒரு குரு பயிற்சி. அஷ்டம சனியுடைய தாக்குதல்ல ஒரு வருஷமாவே சிம்மராசியெல்லாம் அட்ரஸ் இல்லை, ஐடென்டிட்டி இல்லை, ஃபோன் நம்பர்ல, வாட்ஸ்அப்பே டிலீட். ஒரு லிமிட் இருக்கு மனித வாழ்க்கையில் பிரச்சனைகள் அண்டர்கோ பண்றதுக்கு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எமோஷனலான பீப்புள். அவங்க அனுபவிச்ச வலியும் ரணமும் வந்து எந்த ராசி அனுபவிச்சிருக்க. சூரியனுடைய ராசிநாதன் வேற, அதிபதி வேற, சனி வச்சு வெளுத்து வாங்கிடுவார். சனி இருள் கிரகம், சூரியன் ஒளி கிரகம், எதிரி கிரகத்துடைய ராசிங்கிறது தான் அடி பின்னிடுவார். அப்ப சிம்மம் வந்து இந்த குரு பயிற்சி 12ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு வந்து இவங்களுடைய 4, 6, 8 வீடுகளை குரு பகவான் பார்க்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். 8ஆம் வீட்டை குரு பார்க்க போறார். அஷ்டம சனியினால பாதிக்கப்பட்ட சிம்மராசி என்பவர்கள் அந்த அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்க போறார். பார்த்து சனியை வந்து என்ன பண்ணுவார், தம்பி ஓரமா இருப்பார், ஏன்னா அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாத ஆளுங்களை அப்படின்னு சொல்ல போறார். அப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர்கள் அன்புக்காக வெறித்தனமா இயங்கக்கூடியவர்கள். லைக் அன்பு மட்டும் நீங்க சிம்மராசி கொடுத்துட்டீங்கன்னா சுத்தா அரை மணி நேரத்தில் எழுதி வச்சிருவாங்க. நீங்க அதிகாரம் பண்ணியோ மிரட்டி உருட்டியோ நின்று போக் பண்றது நான் பண்ணுனா சிம்மராசியை நீங்க ஈவன் இஃப் யூ ஆர் பிரைம் மினிஸ்டர் யூ கேனாட் ஹேண்டில் தம். படிக்க மாட்டான். அப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு முதல்ல தூக்கத்தை கொடுப்பார். சிம்மராசிக்காரர்கள் தூங்கி பல வருஷம் ஆகுது, தூக்கமே இல்லாமல் அந்த தூக்கத்தை கொடுப்பார். 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு வாகனம், வீடு, இந்த நேரத்தில் எது அஷ்டம சனி காலகட்டத்தில் இந்த 1 இயர் பிரேக் வந்து மிகப்பெரிய பிரேக் சிம்மத்துக்கு, அதை கொடுப்பார். அதே மாதிரி 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பார்வையினால பெரிய அளவிலான கடன் 1-2 தீர்ந்துடும். மாட்டிட்டு இருப்பாங்க, சிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ இவங்கிட்ட போய் காசு வாங்கிட்டமே, அவமானப்படுத்திட்டானே, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டானே, இவங்கிட்ட போய் நம்ம வாங்கக்கூடாது, அடடா நம்ம எப்படி இருந்தோம், நம்மளை பார்த்து கை கட்டி நின்னவன் காசை வாங்கினதுனால நம்மளை கண்ணாப்பினான்னு பேசிட்டாங்க, இது திருப்பி ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படிங்கிற இதெல்லாம் மாறி மிகப்பெரிய அளவில் ஜெயிப்பாங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய இதெல்லாம் வரும். எதிரிகள்கிட்ட கொஞ்சம் விலகி அவங்கள எதிரிகளுடைய தாக்குதலிருந்து தப்பிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். மாதிரி 8ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவினால அஷ்டம சனியுடைய தாக்கம். ஃபர்ஸ்ட் அஷ்டம சனினா பிரெயின் ஒர்க் பண்ணாது. ஜீனியஸுக்கு கூட 7ஆம் சனி அஷ்டம சனினா என்னன்னா ஸ்விட்ச் ஆஃப். ஓகே, the subscriber is not reachable at the moment. எதுமே பாசிட்டிவாவோ அடுத்த மொமெண்ட் பிரெயின் வந்து நீங்களா இருக்க மாட்டீங்க, ரோபோட் மாதிரி. இப்போ நீங்க மேஷன் சொன்னீங்க, 7ஆம் சனினா நீங்களா இருக்க முடியாது. உங்க பிரெயின் will go for a holiday. ஓகே, உங்களுக்கு தெரியும் உங்களோட திறமை என்ன, அனுபவம் என்ன, எப்படி, ஆனா அந்த இதெல்லாம் இப்போ ஒர்க் ஆகாது, லீவுக்கு போயிடும், அவுட் ஆஃப் ஆஃபீஸ். அந்த மாதிரி சிம்மத்துக்கு அஷ்டம சனின்னு இன்னும் கொடூரமா இருக்கும். 7.5 வருஷம் வரக்கூடிய பிரச்சனைகளை கேப்சூல் ஃபார்மேட்ல 2.5 வருஷம் கொடுக்கக்கூடிய. ஆக அந்த மாதிரி அவஸ்தை என்ன சிம்மராசிக்கு, வேலையில போச்சு, உறவுகள் போச்சு, காசு போச்சு, மரியாதை போச்சு, ஹெல்த் போச்சு, உயிர் மட்டும் தான் போல. அப்படி இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் இந்த ஜூன் 2 வந்து எனக்கு பால் கொடுத்தாலே போறோம்னு சொன்னவனுக்கு பஞ்சாமிர்தம் கொடுத்த மாதிரி.
அப்படி வரக்கூடிய காலகட்டங்கள். அதனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய டேர்னிங் பாயிண்ட் இந்த ஜூன் 2, அதுவும் இந்த காலகட்டத்தில் அஷ்டமசனி காலகட்டத்தில் இந்த ஜூன் 2 வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டைம். அதனால் சிம்மராசி என்பவர்கள்லாம் கவலையே படாதீங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, எவ்வளவோ பிரச்சனையை பார்த்து வந்துட்டீங்க. இதுக்கு பிறகு இந்த பிரச்சனை இல்லாமா புதுசாக இதுக்கும் மேலே எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்க தான் போவீங்க. அதனால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் they are going to win. அதை சொல்றதுக்காக தான் இந்த குரு பகவான் பெயர்ந்து வர்றார். பொதுவாக இந்த குரு பயிற்சியானது, இந்த ஜூபிட்டர் டிரான்சிட் அப்படிங்கிறது ஒரு வருஷமும் நடக்கும் குரு பயிற்சி. ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு தன்மை உண்டு. அதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த குரு பயிற்சியினால மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு வந்து உச்ச குருவாக வருகிறார். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி இந்த பர்டிகுலர் ஏன்னா உச்சம் இருக்கக்கூடிய எக்ஸால்டட் போர்ஷன்ல அந்த குரு வரும். இப்ப குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுக்கும் குரு தான் காரணம். அதாவது பணம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இன்றியமையாதது. பணம் இல்லைன்னா நம்ம எதையுமே செய்ய முடியும். அதனால அந்த பணத்தை யார் கொடுக்கணும்? இப்ப பணம் எனக்கு வேணும் அப்படின்னா யார் கொடுக்க முடியும் அப்படின்னா குரு பகவான் மட்டும்தான் கொடுக்க முடியும். குரு பார்க்க கோடி நன்மை. ஆமா, குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு அதிக பலம் சொல்லும். தவிர குரு பகவான் வந்து ஒரு பார்வை, நீங்க சொன்ன மாதிரி குரு பார்வை வந்து விழுந்துருச்சு அப்படின்னா ஜோதிட சாஸ்திரப்படி அந்த ஜாதகக்காரருக்கோ ராசிக்காரருக்கோ எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அது விலகும், கம்ப்ளீட்டா எராடிகேட் ஆயிடும். இதுதான் குரு பார்வையுடைய ஸ்ட்ரென்த், அதோடைய ஒரு பவர். அதாவது குரு பார்க்கறாருன்னு சொன்னா பிச்சைக்காரராக இருக்கக்கூடிய பெருமாளாக. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது குரு பார்வை. அந்த குரு உச்ச குருவா பார்த்தார். ஸோ அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இது. தவிர இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, சிறப்புத்தன்மை இந்த குரு பயிற்சிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்கார். இப்போ மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய குரு தன்னுடைய 9ஆம் பார்வையால தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பார். விச் மீன்ஸ் இந்த 7.5 சனியினால அவஸ்தப்படுற கிட்டத்தட்ட 3 ராசிக்காரர்கள், உங்க ராசி உட்பட, அதாவது மீனம், மேஷம், கும்பம், இந்த 3 ராசிகளுமே 7.5 சனியினால அஃபெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடியவங்க, படாத துன்பங்களை கோத்ரூ பண்ணக்கூடியவர்கள், அதாவது நம்ம சும்மா வாயில சொல்லிடுறோம் 7.5 சனின்னு, அது உள்ள போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு செகண்டுமே வந்து ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய தன்மை. அந்த நிலைமையில இருக்கக்கூடியவர்களுக்கு இப்ப அனுகிரகம் பாலிக்கிற அளவுக்கு வந்து குரு உச்ச குருடைய பார்வை சனி மேல விழுந்தா முதல்ல மீனராசி தப்பிப்பாங்க, மேஷராசி தப்பிப்பாங்க, கும்பராசி தப்பிப்பாங்க. ஸோ இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஒரு குரு பயிற்சி கரெக்டாக 7.5 சனி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய 3 ராசிகள் மற்றும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம சனி அனுபவிக்கக்கூடிய சிம்ம ராசி, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியானது ஒரு ஐசியூவில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் எழுதி வச்ச மாதிரி அந்த மாதிரியான ஒரு குரு பயிற்சி. அதனால ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஜூபிட்டர் டிரான்சிட் இது. சரிங்க சார், பண வரவு அது ஓகே, உடல் உபாதைகள், மனக்கவலைகள் இதெல்லாம் நிறைய வந்து போகுது இல்லை சார், அதுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது குரு இன்னும் அதிகமாயிடுங்கிறீங்களா? அப்படி இல்லை, குருவுடைய பார்வை என்பது உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடியது. அதாவது இப்போ அஸ்ட்ராலஜியில் எடுத்தோம்னா ரிஷபம், துலாம், கன்னி அண்ட் மிதுனம், இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஒரு வில்லன். மிச்ச 9 ராசிக்காரர்களுக்கு நல்லவரா இருந்தாலும் எப்பவுமே வில்லன். ஆனா ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, இந்த 4 சுக்கிரனுடைய ராசிக்காரர்கள், புதனுடைய ராசிக்காரர்களுக்கு குரு நல்லதை செய்ய மாட்டார். ஆனா அவர்களுக்கும் பார்வை பலனா வரும்போது நல்லதை செய்வார். நீங்க சொல்றதை பார்த்தாலே சிம்மராசிக்காரர்கள் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு செய்தி வந்து அவங்களுக்கு இன்ப தேன் வந்து பாயுது காது நிலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அடுத்து கன்னி ராசிக்காரர்கள்